பாரு, இன்னைக்கு தான் அவன் சந்தோஷப்படுறேன். இந்த இப்படி இப்படி 2 பக்கமும் இப்படி அடைச்சாப்பில் இருக்கும்ல சேரு, அதில் உட்கார மாட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் சடச்சடன்னு மழை வந்துருச்சு, முண்டை மாட்டிக்கிருச்சு. அதோட இவன் ஓடுறேன், அந்த கிளவி ஓடியாந்துருச்சு. நான் சொன்னேன், எதுக்கு தேவையும் கூட ஓடுறேன், பாவம் மழை வேதுன்னு ஓடுறேன். சேரை கொடுத்துட்டு போக சொல்லுப்பா. ஏன் புருஷன் இல்லைன்னா எண்ணெயை போட்டு அடிப்பேன். சேரு முண்டைக்கு ஒட்டிக்கிருச்சு. இதுனாச்சும் பரவாயில்ல. இவன் என் தம்பி உண்மையிலேயே உனக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நான் சிரிக்க வைக்கிறது எல்லாம் பெருமையாக பேசுறிய, எம்கேஆர் ஓனா சிரிக்க வைப்பாப்பிள்ளைன்னு. ஆனால் என்னை சிரிக்க வச்ச ஒரு ஹார்மோனிய சக்கரவர்த்தின்னா அது என் தம்பி தான். ஆனால் ஊட பேசுறதுக்கு என்னைக்கு அறம் வாங்கிட்டு போகிறேன்னு தெரியல. பேசி பேசி காமெடியை வர வர எரிக்கிற கொளுத்திடுறேன்டா. தீபாவளிக்கு வருடந்தோறும் அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். சரக்குக்கு 2 ரூபா ஜிபே பண்ணி விட்டுருவேன். டெஃபினெட்லி உண்மை. இவன் என்ன பண்ணி விட்டேன், தீபாவளிக்கு முதல் நாளே சரியான சரக்கு. அண்ணே வேணாம்ண்ணே அது மட்டும் சொல்லாதண்ணே. அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுப்பா. ஐயோ வேணாம், நீ எதுவுமே சொல்ல வேணாம்டா. சரின்னு நிறைய போதில் படுத்து கிடந்திருக்கேன். என் மயம் ஓட்டி இருக்கேன், 2 வயசு. இவன் போய் எழுப்பிட்டு, அப்பா பக்கத்து வீட்டில் எல்லாருமே வெடி ஓடுறாங்கப்பா. இவர் உடனே போதையில் விடுறாங்க, ஓத்தா வெடி ஓடுறாங்கல்ல, அப்பா வைக்கிறேன்டா, பூரா டபுள் ஷாட்ரா. அந்த ஒன்றுலாம் இருக்குல்ல தண்டி உலக்க மாதிரி, அதெல்லாம் வச்சா மேலே ஓய் அப்படியே முட்டையாக அது ஒன்றுமுன்னு. சரின்னு அணி உண்டை கொண்டு போயிட்டேன். அணி உண்டை கொண்டு போன முண்டை நெஞ்சுக்கு கையிலேயே கட்டி தூக்கி கட்டிட்டு முண்டை சட்டி ஓடலை. சட்டி உடனே மயம் பாக்ஸோட பின்னாடி நின்றுருக்கேன். இவன் குனிஞ்சுக்கிட்டு இப்படி வச்சுருக்கேன். மயன் பின்னாடி நின்று எட்டி பார்த்துட்டு, ஏப்பாய் இங்கன்னு ஒரு வெடி இருக்குது அப்படின்ட்டு இவன் சொல்லியிருக்கேன். இருடா என்ன மைனே ஒன்று வைப்பான். ஏப்பாய் நான் ஒன்று வைக்கிறேன், நீ வேணா அந்த வெடியை வச்சு வைடான் இருக்கேன். இவன் என்னென்னு சொன்னேன், கையில் வச்சுருக்க வெடியாத்தையும் சொல்கிறேன், நீ வேணா வச்சு விடு. அப்போ கங்கு விடு, உம்மாட்ட இருக்கும்டா போடா. அது போனால் என் குழந்தையா அப்போத்தேன் பணியாரம் சுட்டுக்கிட்டு இருந்திருக்கு, தத்தண்டி கொல்லிக்கட்டை. இவன் குனிஞ்சு அவன் வந்தவன் வச்சு இவன் அத்தின்னு சொல்லிட்டு ஊரில் போய் விழுந்திருக்கேன். ஆனால் 3 நாளுங்க தீக்காயம் பிள்ளாக்காயம். 3 நாள் பிள்ளை தீபாவளி கொண்டாடவில்லை. அதில் பெதுக்கு மருந்து ஓட்டு குப்பரக்கா படுத்து கிடக்கிறான். இந்நிலைமை இன்னும் வருங்காலத்தில் எந்த இளைய சமுதாயத்துக்கு வரக்கூடாது என்பதை என் குலசாமியை வேண்டிக் கொள்கிறேன். ஓஸ் திஸ் கெங் கெங் இந்த சூடு ஊருக்கூறு அசிங்கப்படுத்துறதே உன் வேலையை போச்சா? என்ன அவர் பிதுக்கு மருந்து போடுறாரா? எதுக்கு அந்த இது எது பிதுக்கு மருந்து போடவா? 2 பேரும் அப்போ பாக்கெட்டில் கையை விட்டு எடுத்து சொல்லு. அப்புறம் சண்டி வாங்கடா. அவங்க உள்ள வீடியோ கால் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பி பில்டர்ஸ் ஸ்ரீ அபிதா ட்ரேடர்ஸ் விளாத்திகுளம் உறவு சார்பாக 501. அதனைத் தொடர்ந்து முத்தையா தம்பி இந்த பேரை சொல்லு, 50 ரூபா நீ வச்சுக்க. அண்ணே நான் கண்ணாடி வீட்டில் வச்சுட்டேனே, சுழிச்சு விட்டுருக்காப்புல. என்ன சொல்றது, முத்தையா 100 மாலிலோ. தம்பி பொத்துங்க தம்பி, அது தெரியாம தானே அண்ணே. அது என்னண்ணே மாலை போட்டுட்டு குச்சு குச்சுன்னு எழுதிருக்கு. அண்ணே ஆமாண்ணே மாலிலோ. மாதுளபுரம் மாலிலோடையா? முத்துராஸ் வத்தல் விஜரம் வியாபாரம். ஐயா பாருங்கய்யா, பி யா ரம். ஐயா பாருங்கய்யா, ஐயா பாருங்க, நீதி இல்லையா ஐயா? நான் இல்லை, இதில் நிறைய பேர் இவங்க கிறுக்குத்தனமாக வாசிக்கிறேன்னு சொல்லுவீங்களே. ஐயா பாருங்க. முத்துராஸ் வத்தல் வியாபாரம் 500. நன்றி. வத்தல் வியாபாரம் பார்க்குறேன், 500 ரூபா தர்றேன். இன்னொரு 500 கொடுக்கலாம். அதெல்லாம் உங்கள் அப்பாலாம் ஒரு காலத்தில் இருந்த பெருமைக்கு பிள்ளை வளர்ந்துருப்பார். ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது. ஒவ்வொரு ஹார்மோனிய சக்கரவர்த்திக்கு ஒரு குரல் வளம் உண்டு. ஆனால் இவன் குரலுக்கு நான் ஒரு ரசிகன் தம்பி. எந்த பாட்டு பாட சொன்னாலும் பாடுவேன். ஆனால் எந்த பாட்டுன்னு இவனுக்கு தெரியாது. அடிச்சு விடுவேன். ஏன்னா என் ரத்தமாடா, என் தம்பியாடா.
சமாளிக்க தெரியாதவன் நாடக சபைக்கு வரக்கூடாது. ஒழுங்கா பெத்ததாய் சொல்ல கேட்டு சமைச்சு பழகாத பொம்பளை பிள்ளை எவன்ட்டையும் வாக்கப்பட்டு போகக்கூடாது. கை தட்டலாம். குழந்து போச்சு. அக்கானே, என் அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடுற தம்பி. இவங்க பூரா கை தட்டணும், கண் கலங்கணும், அழுகு வைக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுப்பான். அழுகு வைக்கிற மாதிரியானே? நானே அழுகணும். 3 நாளைக்கு நாடகத்துக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு நெஞ்சில் இடி. ஏதாவது செய்ப்பா, அண்ணனை கூட பிளேடு போட்டு கொண்டு ஏதாவது பண்ணு, ஏதாவது பண்ணுப்பா, அழுகிற மாதிரி. ஆத்தாணி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்கே போய் தேடுவானம்மா பட்ட கடனை நான் அடைக்க? ஆத்தாணி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, இங்கே போய் தேடுவான் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச, கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தாணி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்சே, கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்சே, கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே. திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ, திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ? ஆத்தாணி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்களே, என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கள. கொள்ளி வைக்கும் குடுப்புனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல. கொள்ளி வைக்கும் குடுப்புனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும். அம்மா
அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும். கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும். மதிப்புக்குரிய எனது அன்பு ஐயா ஏஇ சுரதா ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவம். மேலே வாங்கய்யா. உண்மையிலே மணிகண்டன் எல்லாருமே பெற்ற தாய் மேலே பாசம் வச்சுருப்போம். ஆனால் இவன் தாயினுடைய அரவணைப்பிலே வாழ்ந்தவன். யாராவது தவறுதலாக தாயை பற்றி சொன்னால் ஒரு வாரத்துக்கு அதை நினைத்து கொண்டே அழுகக்கூடிய ஒரு வெகுளியானவன் இவன். இவனை நான் நிறைய பார்த்துருக்கேன். தம்பியை வாழ்த்துக்கள் தம்பி, சூப்பரா. மாதளபுரம் ஊராட்சி செயலாளர் அண்ணன் முருகனன் சார்பாக அண்ணன் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. ஒரு 300 சில்லற இருக்குமா? அப்போ இருக்காது, அது பழைய நோட்டு. ஆமாம், யாராக இருந்தாலும் கொட்டைக்கு முன்னாடி வாங்க. இருக்கிற தட்டியை பிரிச்சுக்கிட்டு முன்னாடி முடிஞ்சு சார்ஜ் விட்டுருவோம்ப்பா. அப்புறம் எதுக்கு? KSP கணபதி என் அன்பு அண்ணன் மாட்டு வண்டி பந்தயத்திலே ஒரு வீரன், எனக்கு பிடித்த ஒரு மனிதன் எங்கள் அண்ணன் KSP கணபதி ரசிகன். புது சின்னையாபுரம் உறவுகள் சார்பாக 101. அதனைத் தொடர்ந்து எம்கேஆர் அன்பாலயத்துக்காக சத்தியமூர்த்தி டிராவல்ஸ் புதூர் என் தம்பி சார்பாக ரூபாய் 501. நன்றி என் தம்பி, தொடரட்டும். தொடர்ந்து வண்டியாக வாங்கு. ஒரு நாள் பின்னாடி சீட்டில் அண்ணே உட்காடுறேன், தள்ளி விட்டு போகக்கூடாது. வாழ்த்துக்கள். மணியனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க எல்லாருமே. சந்தோஷம், நன்றி. ஏன்னா பெரியவங்களுக்கெல்லாம் இவ்வளோ நேரம் இந்த பப்புன்னு மட்டும் நிற்கிறான்னு லேசாக எரிச்சலாத்தையும் இருக்கான். ஆனால் விழா கமிட்டியார்கள் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நான் கேட்க முடியும். அவர்கள் சொல்வதெல்லாம் ஒரு வார்த்தை, எம்கேஆர் எவ்வளோ நேரம் வேணால் நெல்லுங்க, மற்ற நடிகர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க, நீங்கள் உள்ளே போனவொடனே கூட்டம் போயிடுது என்று சொல்லுகிறார்கள். அதற்காகத்தான் என் தம்பிகளுக்காக நான் அவ்வளோ நேரம் நிற்கிறேன். உண்மைதானே தம்பி? ஓப்பன் டாக். பேரு சொல்லாமல் பெற்றெடுத்தது ஒரு தந்தை, வளர்த்தது எனக்கு லட்சம் தந்தை. அதில் ஒரு தந்தையாக எனக்கு 201 கொடுத்த எங்கள் அப்பா அவர்களுக்கு ரொம்ப நன்றிப்பா. அப்பா என்ன ஒரு 100 ரூபா சில்லற இருக்கும். ஆனால் என்ன சொன்னாலும் என் தம்பியை ஜெயிச்சுட்டே இருப்பீங்களே. சொந்த அப்பாப்பா. வாடா சோக்கர்னு வாடா. ஒரு தாயம். ABJ விக்னேஷ் டெரடர்ஸ், நாகலாபுரம் நவதானியம் வத்தல் வியாபாரி விக்னேஷ் அவர் சார்பாக அன்பாலயத்துக்காக 501. நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி 2 போகாத ஒரு 3. SKR ரமணியாவரம் முதலா வரக்கூடிய சாரதி, ஓட்டி வரக்கூடிய சாரதி கோட்டையூர் கணேசன். SKR மோகன்சாமி சார்பாக 105. சென்னம்பட்டி என் தம்பிகள் சார்பாக 105. இன்னும் ஒரு 20 ரூபா சொல்ற இருக்குமா? வர வர மளிகை கடை மாதிரி ஆயிட்டேன். நோ ப்ரோ, காசுக்காக சொல்லலை, நகைச்சுவைக்காக சிரிக்க சொல்கிறேன். நாடக உலகத்திலே கோடிக்கணக்கான ரூபாயை சேவை என்று அளித்தவன் இந்த கோமாளி. அதுதான், காசு பெருசு கிடையாது. எங்கள் அண்ணன் தம்பியில் சிரிக்க வைக்கிறதுக்காக
விளையாட்டுக்காக பேசுகிறேன், அதுக்காக காசுக்காக அப்படி பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க. எனக்கு காசே தேவையில்லை. யாரா பாண்டி ஒரு கடா மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்களா? தம்பி செங்கலை வச்சு அண்ணனை எரியிறியா? பொட்டில் எரிஞ்சுனே கொன்று தாயா செத்துறேன். எதுக்கிறத வந்து எதில் விட்டு வாயில புதன்கிழமை உங்களுக்கு வாய்க்கன்று இருக்கு. அவன் ஒவ்வொரு ஆள் பாக்கெட்டில் 100 எடுக்க முடியுமா? என்னது எப்போ தத்தண்டி விழா கமிட்டி ஊராங்க தெய்வீக திருமணம் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா வாரிசுலாம் 500 கொடுத்தா அப்படி போகுது. என்னையை பொறுத்தளவு எனக்கு காசு தேவையில்லை. அப்படி இனிமேல் வரும் மேடையிலே ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கையில் அரிசி கொடுத்தா போதும், அங்கே உள்ளவர்கள் பசியை போக்கும். எனக்கு அரிசியாக கொடுத்தா போதும். ஏன்னா மிளகாத்தூள் புளி பொம்பளையாலாம் காசு இல்லைன்னு வருத்தப்படுறது மூஞ்சில் தெரியுது. தோடு மூக்குத்தியை கலட்ட முடியுமாத்தா? ஏன்னா விளாத்தி குளத்தில் புதுப்பிக்கிற கடை இருக்குது. அங்கு 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 நகை புதுப்பிட இடம் பழைய பஸ் ஸ்டாண்ட் எதிர்புறம். இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய விழா கமிட்டி சார்பாக 500. ஏன்னா ஒரு 2 ரூபா சில்லற இருக்குமானே. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா கோடையடி குமரன். எனக்கு ரொம்ப நாளாக மனதில் ஒரு ஆதங்கம் ஒரு வலி இருந்துச்சு. இன்னைக்கு அந்த வலி தீரப்போகுது. நாடக உலகத்திலே மிருதங்க சக்கரவர்த்திக்கு நாடக தேதியை மாற்றி வைத்தது இந்த பகுதியில் ஒரு மகான் இருந்தார். ஜமீன் கோடாங்கிப்பட்டி பி ஜெயராஜ். இன்னைக்கு எனக்கெல்லாம் நாடகத்தை தேதியை மாற்றி வைக்கிறாங்க. முளைப்பாரி அடுத்த வாரம் போட்டுக்கிறோம், எம்கேஆருக்கு தேதி இல்லை அப்படின்றாங்க. நான் சாதிக்கவில்லை, எனக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் சாதிச்சு. ஜமீன் கோடாங்கிப்பட்டி பி ஜெயராஜ் தான் இந்த புண்ணிய பூமிக்கெல்லாம் என்னை முத கொண்டு வந்த ஒரு மகான் என்பதை நான் மறக்க மாட்டேன். அந்த ஜமீன் கோடாங்கிப்பட்டி பெரிய ஜெயராஜ், அஞ்சூர் நாடு ஏனாதி சின்ன ஜெயராஜ், இத்தனை பெரிய சாம்பவான் இங்க இருக்கக்கூடிய பழனித்தேவர் மயன் என் தம்பி மருது, இத்தனை சாம்பவான்களை உருவாக்குன அந்த மகான் யார்? மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் அரசகுளம் டிவி ஜெயஞ்சித்தப்பா தான் நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின ஒரு மகான். ஆனால் அவருடைய மாணவர்கள் யாருமே சோட போனது கிடையாது. என் தம்பி அவருடைய மாணவன் தான். இன்னைக்கு நான் அந்த மேடையில் சொல்லும் போது ஜெயராஜன் தான் இருந்துச்சு. ஏன்னா ஜெயராஜுக்கு நான் தான் சின்ன ஜெயராஜன் பேரை மாற்றினேன். இன்னைக்கு என் மருமையை உலகம் புறம் கொடி கட்டி பறக்கிறேன். அதுக்கப்புறம் என் தம்பி மருது விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன், நண்பனுக்காக உயிர் கொடுத்த வம்சம், வளரி எரிய வீரனுக்கு சொல்லிக் கொடுத்த வம்சம், சின்ன மருது பெரிய மருது வம்சத்தில் பிறந்த தோப்பூர் என் சித்தப்பனை மறக்க முடியாது. இன்ன வரைக்கும் 60 வயசு ஆயிடுச்சு. அவர் மாதிரி கொத்தனார் வேலை எத்தனை பேர் பார்ப்பீங்க. அந்த பகுதியிலே கொத்தனார் என்றால் தோப்பூர் பழனித்தேவர் தான். அவருடைய தவ புதல்வன் என் அன்பு தம்பி தோப்பூர் மருது. எத்தனை விருது வாங்கினாலும் அது பெருமைலடா, உனக்கு வச்சிருக்க ஒத்த பேர் தான்டா பெருமை. தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை செய்வார். மருது
நடிகனும் ஒரு பக்கவாத்திய கலைஞனும் யாராவது மறைந்து விட்டால் திரும்ப ஒரு கலைஞனிடம் வந்து இருப்பார்களாம். உன் கையில் இருக்கிறார் செமின் கோடாங்கிப்பட்டி ஜெயராஜன். அதை அப்படி தாண்டா அடிக்கேன். இந்த கடைசியை போட்டில டிட்டங் டட்டங் டனங் டன் டன் அதை அண்ணன் போடும்டா. இது எழுதி கொடுத்தது யாருப்பா? அவனுக்கு ஒரு 500 ஒருத்தர் பின்னாடி வர சொல்கிறான். அது சீரட்டாட்டியை குமிச்சுட்டானடா. ஐயா பாருங்க, ஐயா பாருங்க, ஐயா பாருங்க. இதான் வரல. அன்னைக்கு ஒருத்தன் குண்டி தொடச்சி ஆட்டையில் கொண்டு வந்தேன். எப்படி கண்டுபிடிச்சுன்னு கேள்வேன். எப்படி தக்காளி ஒட்டி இருந்துச்சு. எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தியா? சீரகம் இல்லை, சோம்பு. தர்மலிங்கம் சூர்யா டிராவல்ஸ், புது சின்னியாவரம். ஒரு டிராவல்ஸ் வச்சுக்கிட்டு 50 ரூபா கொடுக்குறியாப்பா. பார்க்குறோம் லேசாக பேச மாட்டாங்களா? சூர்யா சூர்யா அவன் நம்மள்கிட்ட 100 ரூபா டீசல் கேட்கலாமா வந்துருப்பான்டா கெட்டவே. பலவாத்திய மன்னன். ஒரு உண்மையை சொல்லணும், நாடக உலகத்திலே இந்த ட்ரிபிள் ஆல்ரவுண்டு பேங்கோஸ் 2 தான் பார்த்துருப்பிய. இந்த ட்ரிபிள் வச்சு வாசித்த ஒரு மகப்பெரிய கலைஞன் என் அன்பு மாமா. இவர் வாசிப்புக்கு உண்மையிலே நான் நிறைய ரசிச்சிருக்கேன். சூப்பர் மாமா. இன்றைக்கும் எங்கள் அண்ணன் தம்பிகளும் உங்களை கொஞ்சம் நேரம் திரும்பி பார்க்குற மாதிரி நீங்கள் வாசிப்பீங்க, கைதட்டு வாங்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. புதுக்கோட்டை பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு மாமா ராஜா மிருகத்தை பலவாத்தியத்தை அடிப்பார்கள். மிருதங்கம் மாதிரியா இருந்துச்சு. சிவமணி மறைக்குதா ப்ரோ? என் நம்பிக்கையில என் நம்பிக்கை. அப்புறம் சொல்றியா மாமா? சூப்பர் மாமா. போதும், நீங்கள் வாங்கின காசுக்கு நீ வீட்டுக்கு போங்க. அவன் டிரைவர் ரமேஷ் உட்காந்து வாசி சொல்லு. உண்மையிலே அவருடைய அந்த வேகம் இன்னும் எத்தனை வந்தா அதுவும் குறையாது. கொஞ்சம் வாலியம் வைங்க. ஏன்னா உசுரை கொடுத்து வாசிக்கிறாரு. கொத்து விட்டு போயிட்டாருன்னா நாளைக்கு என்ன? வாழ்த்துக்கள் மாமா, அன்பு மாமா. ஒரே விஷயம், விழா கமிட்டி ஒரு உத்தரவு, உங்கள் காலில் விழுகிறேன், 50 100 வாங்காதேனே தம்பி. இருப்பா, சாமி இப்போ கூப்பிட மாட்டேன். ஏற்கனவே கூப்பிட்டே முடிஞ்சு. என்ன நான் ஜாமி கூப்பிட்டேன்னா மணி நான் உள்ளவே 2700 பரவாயில்லையா? அப்போ வர்ற நடிகளுக்கு சீப்பையில் ஏற்றி விடு. உண்மையிலே நான் பார்த்து வியந்த கலையிலே நாட்டுப்புற கலையிலே ஒரு கலை என்றால் தப்பாட்ட கலை. இப்போ நானெல்லாம் ஒரு பாட்டு பாடலாம், 2 ஆட்டம் போடலாம், இதில் ஏமாற்றி விட்டு போகலாம். ஆனால் என் தம்பிகளெல்லாம் பார்த்துருக்கிறேன்.
அந்த ஒரு சான் வயிற்றுக்காக கலையை காப்பாற்ற 2-3 ட்ரம் செட்டை வச்சுட்டு அப்படியே கட்டாந்தரையா கல்லுகள்லாம் பீங்கியா மாதிரி இருக்குது, அதிலே பல்ட்டி அடித்து எத்தனை காயம் பட்டாலும் கலையை வளர்ப்பதில் என் தம்பிகள் எல்லாம் மிக சிறந்த படைப்பாளிகள். மாணிக்கம் தப்பாட்ட கலைக்குழு லட்சுமிபுரம் உரிமை மாவண்ணா முனியசாமி கிராமிய பாடகர். எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் என் அன்பு தம்பிகள் லட்சுமிபுரத்தில் உள்ள உரிமையால் மானா முனியசாமி கிராமிய பாடகர் மாணிக்கம் தப்பாட்ட கலைக்குழுவுக்கு தொடர்ந்து வாய்ப்பினை கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள் என் தம்பிகளா, வாழ்க வளமுடன். மாதவன் சவுண்ட் சர்வீஸ் விளாத்திகுளம் சார்பாக ரூபாய் 1 அல்ல 2 அல்ல என்னண்டே தெரியல 201. நன்றி நன்றி. அதனைத் தொடர்ந்து சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கிறார் என் அன்பு அண்ணன் நீலகண்டன். நீலகண்டன் சீன்தாளம் போதும். ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை. ஒவ்வொரு துடையும் 77 கிலோ. அவ்வளோதானா? வெயிட்டு போட்ட கம்ப்யூட்டர் மிஷின் 7 புகைந்த வரலாறு உண்டா? அவ்வளோதானா? இந்த கண்டாரின் மகளால் உண்டு, யாரும் சொல்லிடக்கூடாது. சொந்த பெரியமா மக கதா அவ ஆத்தா நல்லா இருக்கணும், இது நல்லா இருக்கணும். டெல்லியிலே ஒரு கிருமாடு என்றால் அது சர்ச்சி, திருச்சியிலே ஒரு சர்ச்சு மாடு என்றால் அது விஜி. திருச்சி உண்மையிலே நம்ம சொல்றோம், எங்க அக்கா மாதிரி எந்தெந்த பப்புனுக்கிட்ட எப்படி நிற்கணும், உடம்பு பெரிதல்ல திறமைதான் பெரிதென்று நாடக உலகத்தில் ஒரு தனி பெண்மணியாக நிரூபித்து எத்தனை கிராமங்கள் இன்று வரை விஜயை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும் அளவுக்கு பேர் வாங்கிட்டு இருக்காங்க எங்க அக்கா. ஆனா அம்மட்டிபுரம் திருச்சி விஜய் அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் அக்கா அக்கா எம்மாடி ஆத்தாடி எனக்கு தெரியாடி நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஜாதி. நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள். இன்னைக்கு 3 பேர் என் மை ஸ்டூடெண்ட். 1 விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் ஒரு நகைச்சுவை நடிகன். 2.25 அடி 132 கிலோ எடை. ஒவ்வொரு மடுவும் 13-1-12 எவனோ அமைக்கிறீங்க. That is my boy. அப்ப நீதான் பாலியல் வன்கொடுமை. என் அன்பு சிசியன் ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன பாலமேடு மண்ணுக்கு இந்த சின்ன புத்தரும் பேர் சேர்த்து கொண்டு இருக்கிறார். பாலமேடு பப்ளு பாப்ளோ பப்புளு அவர்கள் மற்றும் நகைச்சுவை பப்புலுன்னு பேர் வச்சேன் நான் தான். இன்னொரு சிசியன் வந்திருக்கேன் அன்னைக்கு, அவன் பேரை கட்டி நீங்கள் சிரிக்கக்கூடாது. தொப்புளு கிடையாது, மடுவு அதுவும் கிடையாது. உங்களை சிரிக்க வைப்பதற்காக இந்த மேடையிலே உருவெடுக்க காத்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கு முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள கீழே கருமல் மண்ணின் மைந்தன் மை மாணவன் அனிருத் அவர்கள். பேர் வச்ச எனக்கே படபடன்னு இருக்காரா. அண்ணே நல்ல மியூசிக் பாடுவாரானே, பின்னிற பாட்டு. அனிருத் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து. நம்பிக்கை வேல்ராஜ் கேமராமேன் இந்த இதை மட்டும் கட் பண்ணிருங்க, அனிருத் தெரிஞ்சிடக்கூடாது. அப்புறம் அவர் வந்து பிஞ்ச செருப்புட்ட என்ன அடிப்பார். எப்படி பேரு அனிருத். அடுத்து ஒரு வானனுக்கு வைப்பேன் இருப்பா. அதனை தொடர்ந்து தெளிவாக ஒளிவொலி அமைத்து இந்த கரசக்காட்டு பூமியிலே உதித்தது இந்த தங்க நிலா. கரசக்காட்டு பூமியிலே கம்புகளை ஊண்டி குழாய்களை கட்டி பாசுகளை நிமித்தி வைத்து நம்ம பேரை சொல்லவே இல்லை. இந்த அகராதி மைத்தான மாமாவனே நீங்களும் ஓனர் ஆகணும் எல்லாரும். ஐயா எங்கள் அண்ணன் தம்பிலா, ஒரு தொழிலாளி கடைசி வரைக்கும் தொழிலாளிலே இருந்தால் நீங்கள் ஒத்துக்குருவீங்களா? அவரை ஓனர் ஆக்குனதே நீங்கள் தானே என் தங்கங்களே. அம்மா வேலை வாக்க ஆள் இல்லை என்றால் எந்த முதலாளியும் முதலாளி அல்ல. ஒரு நாள் இந்த தொழிலாளியும் முதலாளி ஆகணும், இதுதான் என்னுடைய வேண்டுதல். இப்போ ஓனருக்கு லேசாக நீர்க்கசு ஏற்பட்டிருக்கான். ஏற்கனவே ஒவ்வொரு யூனிட்டாக கொண்டு வராங்க.
நிறைய பார்த்தா தூக்கத்தில் பார்த்தா வயரை போட்டு போயிடுவாங்க, டெஸ்டரை போட்டு போயிடுவாங்க. ஓனர் நோத்தவங்கம்மான்டுவார். அந்த பச்சை வயரை காணாமடா. ஆமாண்ணே, அது விளாத்தி குளத்தில் கட்டும்போது சடங்கு வீட்டில் போட்டு வந்துட்டேனே. எல்லாம் கவனமாக இருங்க. ஏன்னா ஒவ்வொரு பொருளை வாங்கக்கூடிய அந்த மன வேதனையும் உழைப்பும் ஓனருக்கு தெரியும். வாழ்த்துக்கள் ஓனரே. இவ்வளோ தூரம் மைசெட்டை சொல்கிறேன். ஒரு 100 ரூபா நகட்டலை பார்த்தீங்களாயா? எங்கேயாவது அந்த குடும்பம் நடக்குமாயா? பாருங்கய்யா, சொந்தக்கார மைசெட்டில் 100 ரூபா நட்டலையா? எதில் விட்டேன்? இந்த அவன் மூத்துக்கக்கூடிய அவன் முந்திக்கிட்டேன். தம்பி நீ வரக்கூடாது, நீ 27 வா, 2027. நேற்று பயம் வாயில் ஒரு அளவு வந்துட்டேன். நாடகத்தை காண வருகவர்கன இரு கரம் கூப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள். மாதளபுரம் இங்கு யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பிகள், ராமநாதபுரம் மாவட்டம் பிறநாளி அருகாமல் உள்ள காடமங்கல தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டை பறக்க விடுங்கள் உறவுகளை. அதனை தொடர்ந்து எப்போ பார்த்தாலும் கதவால் தட்டு போடுற மாதிரி உட்காந்துருக்கேன். மை பாய் மை புத்ரு விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குருவினந்த மண்ணின் மைந்தன் புத்ரு பாண்டிக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். வாத்தியார் இல்லாத கலை முழுமை சேராது. குருநாதரை மதிக்க தெரியாதவன் எவனும் வாழ்க்கையிலே முன்னேற முடியாது. என்னுடைய குருநாதர் அப்படித்தான். எங்கள் அப்பா முத போகும்போது வெள்ளை பேப்பர் கொடுத்தார். இவன் தானே அந்த பாய், கொஞ்சம் தெளிச்சி அடைஞ்சிருக்கிறார். பிரபல சாரதி குட்டிப்பாலா துரச்சாமிபுரம் ராமநாதன் நினைவாக SR கோபி புதலாபுரம் செல்வம் எர்த்து மூவர் சார்பாக ரூபாய் 30 பேர் எழுதி 105. நன்றி ப்ரோ. எங்கள் அப்பா முத என்னை கூட்டிகிட்டு போகும்போது எங்கள் வாத்தியார் மணித்தேவர்கிட்ட சொன்னது, எங்கள் அப்பா கட்டப்பொம்மு நாடகம்னா எங்கள் அப்பாவுக்கு உசுறு. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், எம்கேஆருக்கு என் மயனுக்கு கட்டப்பொம்மு இல்லைன்னா ஊமத்துறை 2ல் பாடலையே கொடுங்க யான். எங்கள் ஐயா என்னை பாட சொன்னார். பாட சொல்லும் போது நான் பேசும்போது சிரிச்சிட்டாருங்க வாத்தியார். அப்போ தான் சொன்னார், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் இவனுக்கு உறவுக்காரர்களாக வருவார்கள். ஒரு நாளைக்கு இந்த உலகமே இவனை திரும்பி பார்க்கும். இவன் பப்புனுக்குத்தான் சிறந்தவன் என்று எழுதினார். அதே உண்மை. வாத்தியார் பாவத்தில் மட்டும் இருந்தோம்னு வைங்களேன், நல்லா இருக்க முடியாது. அதே மாதிரி யார் உங்களுக்கு உதவி செஞ்சா, யார் உங்களுக்கு வேலையை கற்றுக் கொடுத்தா, அவங்கள மட்டும் நீங்கள் ஆயுள் உள்ள வரைக்கும் மறந்துடாதே. இப்போ கற்றுக் கொடுத்தவர்கள் நமக்கு துரோகம் பண்ணா கூட நீ அந்த துரோகத்தை செய்யாதே அன்பு தமிழா. என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி தாண்டி வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும், நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் ஒரு விவசாயி மகன் என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்தில் எத்தனை பேர் வரலாம், யாரும் மயங்க திருப்பி கூப்பிட்டா போகலாம். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் மற்றும் பல படங்கள் நடிக்கிறேன். போயிட்டு டான்ஸ் வரும், ஒரு 10 நிமிஷம் டான்ஸ் வரும். இந்த லகுடு 10 நிமிஷம் பாருங்க. அதுக்கப்புறம் மை ஸ்டூடெண்டோட வந்து பொழந்து எடுத்துருவேன். மாதளபுரம் தேவர் இளைஞரணி சார்பாக 501. சமையல் மாஸ்டர் நூத்தலக்கரை கார்த்திக் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 501. எஸ்கேஆர் மோகன்சாமி குமார் அவனியாபுரம் சென்னம்பட்டி என் தம்பி சார்பாக 201. கொடுத்தது 50 ரூபா தானே கொடுத்த. வணக்கம். நீங்கள் நாடகத்துக்கு வந்தாலே போதும், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து கொடுத்துட்டு இன்னொரு 300 ரூபா இருக்குமா? சிரிக்க வைக்கிறதுக்கு நான் என்னதையும் பண்ணலை. ரொம்ப நன்றி அப்பு. போயிட்டு டான்ஸ்கார பிள்ளை சொல்ல எக்க வைங்க மாப்பிள்ள, நல்லா ஏத்துங்க. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு
கலங்கி நிக்காத மாதலபுரம் முக்குளத்தோர் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கோ மாறு மாதலபுரம் மரவனா பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கோ மாறு மாதலபுரம் அகமுடைய பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கோ மாறு காட்டு வழி போறேன் அவளப்படாத காட்டு புள்ளி வழி மலைக்கும் கலங்கி நிக்காத முக்குளத்தோர் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கோ மாறு ஐயா எவரையா பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கோ மாறு வீரமுள்ள ஜாதி ஐயா முக்குளத்தோர் வம்சம் ஐயா வீரமுள்ள சாதி ஐயா முக்குளத்து வம்சமையா வீரமுள்ள ஜாதி ஐயா முக்குளத்தோர் வம்சம் ஐயா அத்திமரம் பாரு இன்னும் பேசுது இவங்க பேர அத்திமரம் பாரு இன்னும் பேசுது உங்க பேர காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத புலி வழி மறிக்கும் பழங்கிரிக்காரே தேவரையா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா முக்குளத்தூர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு வீரத்துக்கு ஒத்துக்கிட்டான் நாயத்துக்கு கட்டுப்பட்டான் வீரத்துக்கு ஒத்துக்கிட்டான் நியாயத்துக்கு கட்டுப்பட்டான் வீரத்துக்கு ஒத்துக்கிட்டான் நியாயத்துக்கு கட்டுப்பட்டான் உலக நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேர உலக நாடு பூரா அட பேசுது இவங்க பேரா காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காதே மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கோ மாறு